வீட்டில் அஷ்டலட்சுமியின் அருளும் அமைதியும் செல்வமும் நிறைந்து நிற்க செய்ய சில பாரம்பரிய ஆன்மீக வழிமுறைகளும் நம்பிக்கைகளும். தூய்மையும் வெளிச்சமும். சுத்தம். மகாலட்சுமி சுத்தமான இடத்தில் மட்டுமே வாசம் செய்வாள் என்பார்கள். எனவே வீட்டை எப்போதும் தூய்மையாகவும் தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்க்காமலும் வைத்திருக்க வேண்டும். விளக்கேற்றுதல். தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் குறிப்பாக 6 மணி அளவில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைப்பது நல்லது. வாசற்படி வழிபாடு. வீட்டின் முக்கிய நுழைவாயிலை எப்போதும் சுத்தமாக வைத்து அரிசி மாவில் கோலமிட வேண்டும். வாசற்படியில் மஞ்சள் குங்குமம் வைப்பது மங்களகரத்தை கூட்டும். மங்கள பொருட்கள் குறைவின்றி இருத்தல். கல்லுப்பு மஞ்சள். வீட்டில் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் அரிசி போன்றவை எப்போதும் தீர்ந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு வாங்குவது மகாலட்சுமியின் அருளை பெருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. துளசி வழிபாடு. வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் நீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும். மன அமைதியும் நற்செயல்களும். சண்டைகளை தவிர்த்தல். மாலை வேளையில் கோபப்படுவது, கூச்சலிடுவது அல்லது அழுது கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும். மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த குடும்பத்தில்தான் அஷ்டலட்சுமி நிலைத்திருப்பாள். தானம் செய்தல். இயன்றவரை பசியில் இருப்பவர்களுக்கு உணவளிப்பதும் தான தர்மங்கள் செய்வதும் தானலட்சுமி மற்றும் தானியலட்சுமியின் பரிபூரண அருளை தரும். சுமங்கலி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் தருவது விசேஷமானது. வாசனை பொருட்கள். சாம்பிராணி புகை போடுவது, மல்லிகைப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போன்ற இயற்கை நறுமணம் தரும் பொருட்களை வீட்டில் வைப்பது லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கும். தினமும் காலையில் வாசற்படியை திறந்து வைத்து விளக்கேற்றி மனதார அஷ்டலட்சுமியையும் வழிபட வீட்டில் சுபிட்சம் நிலைத்திருக்கும்.